அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இது கேலக்ஸி அகாடமி சேலம் பிரீமியர் இன்ஸ்டியூட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஏஓஹெச்ஓடிஹெச் எக்ஸாம். சீட் டெக்னாலஜி பார்த்துட்டு இருக்கோம். சீட் டெக்னாலஜியில் ஃபீல்டு கிராப்ஸோட சீட் ப்ரொடக்ஷன். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பார்க்க போகிறோம். டீட்டெயில்டு வியூவெல்லாம் பார்க்க போகிறதில்ல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ இதில் விடுபட்ட சில பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்னிப்பட்ஸ் கிஸ்டாப் கிராப் ப்ரொடக்ஷன்லேயே கவர் பண்ணிடுவோம். ஸோ இதில் டோட்டலாகவே இதெல்லாம் கவர் பண்ணுவோம். பட் இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ கிளாஸ்குள்ளார போகலாம். ஸோ சீட் ப்ரொடக்ஷன் இன் ஃபீல்டு கிராப்ஸ். ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேடியோட சயின்டிஃபிக் நேம் எல்லாருக்குமே தெரியும், ஒரைசா சட்டைவா. இதனுடைய குரோமோசோம் நம்பர் 24. ஃபேமிலி போயேசி அல்லது கிராமினி. ஸோ இதனுடைய இன்ஃப்ளாரசன்ஸ் டைப் பேனிக்கிள். ஃப்ரூட் டைப் கேரியாப்சிஸ். இது ஒரு ஹைலி செல் பாலினேட்டட் கிராப் which leads in area and production. ஸோ இந்தியாவில் ஏரியாவிலையும் ப்ரொடக்ஷன்லையும் லீட் பண்ணக்கூடிய கிராப். ஸோ ரெண்டுலேயுமே ஃபஸ்ட். இது வேர்ல்டு லெவலில் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கிராப். ஸோ ஆஃப்டர் தி வீட். ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா பேடி ப்ரொடக்ஷனில் வெஸ்ட் பெங்கால் தான் ஃபஸ்ட்டு. ப்ரொடக்டிவிட்டியில் பஞ்சாப் ஃபஸ்ட் ப்ரொடக்டிவிட்டியில். ரைட். ஸோ இது ஒரு ஹைலி செல் பாலினேட்டட் கிராப். ஹைலி செல் பாலினேட்டட் கிராப். ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் வெரைட்டி இருந்தால் 3 மீட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பின்னாடி நம்ம பார்ப்போம். ஸோ பேனிக்கல் எமர்ஜென்சி பார்த்திங்கன்னா பூட் லீஃப் எமர்ஜென்ஸ் ஆனால் 4-5 நாளில் பேனிக்கல் எமர்ஜென்சி இருக்கும். ஸோ ஃப்ளவர் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப், ப்ரைமரி செகண்டரி பிரான்ச்சோட டிப்பில் ஆரம்பித்து அப்படியே டவுனோடாக ஓப்பன் ஆகும். ஸோ 6-8 நாள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆந்தசிஸ் டைம் மேபி கேட்கலாம். ஸோ ரைஸுங்கிறதுனால இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ காலையில் 7 to 10 மணிக்கு. ஸோ ஆந்தசிஸ்னால் ஃப்ளவர் ஓப்பன் ஆகிற டைம். ஃப்ளவரிங்க்கு ஆப்டிமம் டெம்பரேச்சர் இந்த ரேஞ்சில் இருக்கணும், 24 to 28. ஸோ ஃப்ளவரிங்க்கு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இவ்வளோ இருக்கணும். ஸ்டிக்மாவோட ரெசெப்டிவிட்டி 3 நாள் வரைக்கும் இருக்கும். போலனோட வையபிலிட்டி 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஹைப்ரிட் ரிலீஸ் பண்ணது டிஎன்யூவில் 1994 CoRH1 அல்லது MGR1 சொல்லக்கூடியது. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி MGR100 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. Co52க்கு இன்னொரு பேர் தான் MGR100. ஸோ PPT 52404யும் CoR50யும் கிராஸ் பண்ணி டெவலப் பண்ண ஒரு வெரைட்டி. ஸோ மெச்சூரேஷன் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் மெச்சூரிட்டி இருக்கக்கூடியது. மீடியம் டாலு அதனுடைய க்ரோத் ஹேபிட். இப்போ ரீசெண்டாக 2021 Co54 அப்படிங்கக்கூடிய ரைஸும் ADT55 அப்படின்னு சொல்லக்கூடிய ரைஸ் வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ADT55 Co54. ஸோ இதுக்காக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். ஸோ ஐஆர் ரேட்டை 1.5 ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிளிம்சஸ் மாதிரி. ஸோ ரைஸில் ப்ரீடிங் ஹைப்ரிட் ப்ரொடக்ஷனுக்கு பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லைன் ப்ரீடிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது டிஷ்யூ கல்ச்சர், அதாவது ஆந்தர் கல்ச்சர். அப்போமிக்சிஸ்னால் என்ன? டெவலப்மெண்ட் ஆஃப் சீட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் அல்லது டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஆந்தர் கல்ச்சர் பற்றி ஒரே ஒரு லைனை வச்சும் ஹைப்ரிட் ப்ரொடியூஸ் பண்ணுறது சிங்கிள் லைன். 2 லைன் ப்ரீடிங்கில் எது வருது? எமாஸ்குலேஷன் அண்ட் டஸ்டிங். யூஸ் ஆஃப் ஜீனிக் மெல் ஸ்டெரிலிட்டி, ஜிஎம்எஸ்ல 2 இருக்குது. அதாவது போட்டோ பீரியட், அதாவது தெர்மோ சென்சிட்டிவ் மெல் ஸ்டெரிலிட்டி, இன்னொன்று போட்டோ பீரியட் ரிலேட்டட் மெல் ஸ்டெரிலிட்டி. ஸோ டெம்பரேச்சரும் போட்டோ பீரியட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் மெல் ஸ்டெரிலிட்டியை. ஸோ அதுவும் 2 லைன் ப்ரீடிங். கெமிக்கல் ஹைப்ரிடைசிங் ஏஜென்ட்ஸ் அல்லது கேமிட்டோசைட்ஸ் யூஸ் பண்ணுறதும் 2 லைன் ப்ரீடிங் தான். ஸோ அப்போ எமாஸ்குலேஷன் அண்ட் டஸ்டிங்க்கு என்னென்ன மெத்தடு? கிளிப்பிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஸோ ஒன்றும் கிடையாது, 1/3 அந்த ஸ்பைக்லெட்டை கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணால் அந்த மேல் பாட்டு மட்டும் ரிமூவ் ஆயிரும். இன்னொன்று வெட் கிளாத் மெத்தடு. ஸோ வெட் கிளாத்தை ஆந்திரம் மேலே கவர் பண்ணால், ஸோ ஆந்திரம் மேலே ஓப்பன் ஆகும்போது கவர் பண்ணால் ஸோ ஓரளவுக்கு எமாஸ்குலேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஹாட் வாட்டர் எமாஸ்குலேஷன். அந்த போலன் கிரைனா ஹாட் வாட்டரில் 42 டிகிரியில் 2-3 நிமிஷம் வச்சோம்னா அது எமாஸ்குலேட் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ வேக்யூம் மெத்தட். ஸோ வேக்யூம் யூஸ் பண்ணி மேல் ஆந்திரம் மட்டும் எடுத்துக்கலாம். ரின்ஸ் மெத்தட். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் ஃப்ளாக்ஸ் மெத்தட். இது எல்லாமே எமாஸ்குலேஷன் பண்ணக்கூடிய மெத்தட். எமாஸ்குலேஷன் காட்டெல்லாம் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள், சிம்பிள். ஸோ அப்போ 3வது லைன் ப்ரீடிங் தான் CGMS சொல்கிறாங்க. CGMS 3 லைன் ப்ரீடிங், 3 லைன், A லைன், B லைன், R லைன். ஸோ இதை பற்றிலாம் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். இப்போ இந்த CoRH1 சொல்லக்கூடியதுக்கு MGR1 சொல்லக்கூடியது அதனுடைய பேரண்டேஜ் கொடுத்துருக்காங்க.
லேட்டஸ்ட் ஹைப்ரிட் அப்படின்னு பார்த்தா ரைஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்யூவில் ரிலீஸ் பண்ண லேட்டஸ்ட் ஹைப்ரிட் கோஆர்ஹெச்4 2011 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதனுடைய பேரண்டேஜும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஆக்சுவலாக இது வந்து சிஓஎம்எஸ் கிடையாது, CMS23A. ஸோ இதை மாற்றிக்கிங்க, ஐ திங்க் ஸோ. ஸோ இப்போ இதனுடைய ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் முன்னாடி நம்ம பார்த்த மாரி வெரைட்டிஸ்க்கெல்லாம் 3 மீட்டருங்க. 3 மீட்டர் ஃபவுண்டேஷன் சீடாக இருந்தாலும் சரி, செர்டிஃபைட் சீடாக இருந்தாலும் சரி. இதுவே ஹைப்ரிட் க்ரோ பண்ணோம்னா ஃபவுண்டேஷன் சீடுக்கு 200 மீட்டரும் செர்டிஃபைட் சீடுக்கு 100 மீட்டர் டிஸ்டன்ஸும் நம்ம விடணும். இது வந்து ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ். இது வந்து ஐசோலேஷன். ஸோ ஐசோலேஷன்னா ஸ்பேஸ் ஐசோலேஷன். ஐசோலேஷன்லேயும் 3 இருக்குது, முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. டைம் ஐசோலேஷன், ஸ்பேஸ் ஐசோலேஷன், பேரியர் ஐசோலேஷன். ஸ்பேஸ் ஐசோலேஷன் தான் காமனாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் நம்ம 200 மீட்டர் விட முடியல, நம்மளுக்கு வந்து ஃபீல்டு பக்கமாக இருக்குது, மிகப்பெரிய லேண்டு வந்து 100 மீட்டர் கேப்பில் நம்ம லேண்டு வந்து வச்சுருப்போமா, 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இங்கே ஒரு ஃபீல்டு அங்கே ஒரு ஃபீல்டு வச்சுருக்க மாட்டோம். சில பக்கமாகவே இருக்குது, இருந்தாலும் ஐசோலேஷன் மெயின்டைன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நாம் வந்து டைம் ஐசோலேஷன் போகலாம். 30 நாள் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மேல் பிளான்ட்டை வந்து பிளான்டிங் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சது ஃபீமேலை வந்து நம்ம பிளான்டிங் பண்ணணும். இல்லை ஃபீமேல் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டு கேப் இருக்கணும், அந்த பிளான்டிங் பண்ணக்கூடிய அந்த கேப். ஸோ ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு பிளான்டிங் டைம் இருக்கணும். பட் ஆனால் வந்து ஒரே டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவரிங் வர மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் கொடுத்துருக்கீங்க. அதாவது ஸ்கெட்டிங் ஸ்டேஜ் ஆஃப் வெரைட்டி க்ரோன் வித்தின் தி 100 மீட்டராக இருந்தாலும் சீட் ப்ரொடக்ஷனில் ஸோ 25 டேஸ் ஏர்லியராகவோ இல்லை லேட்டராகவோ வந்து பிளான்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரைட். அடுத்தது பேரியர் ஐசோலேஷன். ஸோ இன்னொன்று பேரியர் லைக்கு நாம் என்னென்னு பண்ணலாம். ஸோ ஏதோ உட்லாட்டோ இல்லை வெஜிடேட்டிவ் பேரியர் லைக்கு மெய்ஸு, செஸ்பேனியா, சுகர் கேனை க்ரோ பண்ணலாம். ஸோ ஒரு 3 மீட்டருக்கு வந்து 30 மீட்டருக்கு நம்ம அந்தமாரி இதை க்ரோ பண்ணோம். அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் சீட்டை கூட ஒரு 2 மீட்டர் ஹைட்டுக்கு வந்து வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டுனா போலன் வந்து மூவ் ஆகாது, அதனால் கண்டாமினேஷன் நடக்காது. அதனால் நம்ம வந்து பெட்டர் ஐசோலேஷன் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க, பேரியர் ஐசோலேஷன். ஸோ அப்போ பேரியர் ஐசோலேஷனுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். ரைட். ஸோ இது வந்து ஐசோலேஷன் ரிலேட்டடான இது. அடுத்தது பாருங்கள், சீட்ஸ் அண்ட் சோயிங்ஸ், ரைஸ் சீசன்ஸ் இது கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் முறை வந்து எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. நவரை எந்த மாதம், மந்த் ஆஃப் சோயிங், சொர்ணவாரி கார் எந்த மாதம், கார் எந்த மாதம், குருவை எந்த மாதம். ஸோ குருவை ஜூன் ஜூலையில், கார் வந்து மே ஜூனில், சம்பா ஜூலை ஆகஸ்ட்டில், இதில் ஏர்லி சம்பா வந்து ஆகஸ்ட்டில், லேட் சம்பா தாளடி பிசானம்லாம் செப்டம்பர் அக்டோபரில், லேட் தாளடி அக்டோபர். லாஸ்ட் முறை ஏவோவில் இதிலிருந்து மட்டுமே 2 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இது மந்த் ஆஃப் சோயிங் தான். டூரேஷனை வச்சு மந்த் ஆஃப் ஹார்வெஸ்டிங் நீங்கள் வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். சீட் ரேட் பாருங்கள், ஷார்ட் டூரேஷன் வெரைட்டியாக இருந்தால் 60 கிலோ நம்ம யூஸ் பண்ணணும். மீடியம் டூரேஷனுக்கு 40, லாங் டூரேஷனுக்கு வந்து 30 கிலோ. இதுவே ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறோம்னா ஏ லைனுக்கு வந்து 20 கிலோவும், பி லைன் அண்ட் ஆர் லைன் 10 கிலோவும் யூஸ் பண்ணணும். 8:2 ரேஷியோவில் பிளான்டிங் பண்ணணும். 8 ரோஸ் ஃபீமேல், 2 ரோஸ் மேல். 8 ரோஸ் ஏ லைன், 2 ரோஸ் வந்து ஆர் லைன் வந்து யூஸ் பண்ணுறோம். சரி, சீடு இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் சீடை வந்து அப்கிரேட் பண்ணுறோம். என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி எக் அல்லது சால்ட் ப்ளூட்டேஷன் டெக்னிக். எக் அல்லது சால்ட் ப்ளூட்டேஷன் டெக்னிக்கில் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் காமன் சால்ட், அதாவது NaClன்னு சொல்லக்கூடிய அந்த காமன் சால்ட்டை வந்து எடுத்துகிட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1.13 வர மாதிரி வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும். அப்போ எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. 1.5 kg ஆஃப் சால்ட் 10 லிட்டர் ஆஃப் வாட்டரில் யூஸ் பண்ணிவிட்டு சீடை போட்டு நம்ம வந்து சிங்க் பண்ண விடணும். ஸோ அப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சிங்க் ஆகக்கூடிய சீடை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கணும். மற்றதை ஃப்ளோட் ஆகக்கூடியதில் ரிமூவ் பண்ணிடணும். அப்படி பண்ணுறதுனால ஜெர்மினேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, யூனிஃபார்ம் சீட்லிங்ஸ் கிடைக்குது, சர்வைவல் ரேட்டு அதிகமாகுது. இது வந்து அப்கிரேடிங் ஆஃப் சீட்ஸ். அடுத்தது இப்போ ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனுக்கு மேல் ஃபீமேல் வந்து பிளான்டிங் பண்ணிட்டோம். சில டைம் வந்து மேல் ஃபீமேல் ரெண்டும் ஒரே டைமில் ஃப்ளவரிங் வந்தால் தான் கிராசிங் ஆகும், நம்மளுக்கு ஹைப்ரிட் சீட் கிடைக்கும். ரெண்டு பிளான்ட்டையும் ஒரே டைமில் ஃப்ளவரிங் வர வைக்கிறதுக்கு பேர் தான் சின்டர்னைசேஷன் சொல்கிறாங்க. அது எப்படிலாம் பண்ணலாம்? ஒன்று ஸ்டேகர்டு சோயிங். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு பிளான்ட்டை ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதை 2லேருந்து 3 நாளைக்கு முன்னாடியோ இல்லை இது பின்னாடியோ வந்து பிளான்டிங் பண்ணுறதுனால ஓரளவுக்கு சின்டனைஸ் பண்ண முடியும்னு வந்து சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டேட்டில் சோயிங் பண்ணுறது, அதை தான் மீன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ 3 டிஃப்ரெண்ட் டேட்டில் கூட சோயிங் பண்ணலாம். இல்லைனா யூரியா அப்ளை பண்ணலாம். அது கரெக்டாக ஃப்ளவரிங் வர மாரி இருக்குதுன்னா யூரியா அப்ளை பண்ணோம்னா ஃப்ளவரிங்கை டிலே பண்ண முடியும். ஸோ அதனால் இன்னொரு பிளான்ட் ஃப்ளவரிங் வர வரைக்கும் இதை டிலே பண்ணி வச்சுருக்கலாம். சப்போஸ் மேல் பிளான்ட்டில் சீக்கிரம் ஃப்ளவரிங் வர மாதிரி தெரிஞ்சுதுன்னா நாம் கொஞ்சம் யூரியா ஸ்ப்ரே பண்ணுவோம், கொஞ்சம் நாள் டிலே ஆகும். ஃபீமேல் வர வரைக்கும் இதை கொஞ்சம் டிலே பண்ணி வைக்கலாம். ஸோ 35 கிலோ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பெர் ஹெக்டருக்கு. ரைட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரைட்.
ஸோ அப்போ பிளான்ட்டோ இதை வந்து அட்வான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃப்ளவரிங் வரதை கொஞ்சம் தள்ளி போடலாம். இல்லைனா தண்ணி, அதாவது இரிகேஷனை வந்து நம்ம தடுக்கலாம். ஸோ 6 லைனுக்கு நம்ம தண்ணி விடாமல் இருந்தோம்னா ஃப்ளவரிங் வந்து டிலே பண்ணலாம். ஸோ மேல் லைனில் தான் இதை சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சின்க்ரனைசேஷனில் வரக்கூடியது. இன்னொன்று சப்ளிமெண்ட்ரி பாலினேஷன் மெத்தட். சில டைம் வந்து போலன் என்ன தான் சப்ளை ஆனாலும் சீட் செட்டிங் ஆகாது. அப்போ சீட் செட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம்னா சப்ளிமெண்ட்ரி பாலினேஷன். ஸோ ஜென்ரலாக சப்ளிமெண்ட்ரி பாலினேஷன் ரைஸ்லேயும் சன்ஃப்ளவரில் மட்டும்தான் பண்ணுவாங்க. இது கொஷினில் கேட்பாங்க, சப்ளிமெண்ட்ரி பாலினேஷன் எந்த கிராப்பில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ GA3 மெயினாக வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. GA3. ஸோ GA3 வந்து பேனிக்கல் எக்ஸசன், அதாவது ஃபீமேல் பிளான்ட்டில் பேனிக்கல் வெளியிலே வர மாட்டேங்குது, பேனிக்கல் உள்ளே தூங்கிட்டு இருக்குது. வெளியே வந்தால் தானே ஃப்ளவர் ஓப்பன் ஆகும், நம்ம சீட் இதெல்லாம் நடக்கும். அதை வெளியே வர வைக்கணும் அப்படின்னா GA3 வந்து 50 கிராம் பெர் ஹெக்டருக்கு 70%, அதாவது 15லேருந்து 20% ஃப்ளவரிங் ஸ்டேஜில் 2 ஸ்ப்ளிட் டோசஸில் வந்து நாப்சாக் ஸ்ப்ரேயர் வச்சு ஸ்ப்ரே பண்ணுறோம். ரைட். ஸோ மார்னிங் 8லேருந்து 10 மணிக்கும் ஈவினிங் 5லேருந்து 6 மணிக்கும் ஸ்ப்ரே பண்ணணும், நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இப்போ இது அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும், பேனிக்கலும் ஸ்டிக்மா நல்லா வெளியில் எமர்ஜ் ஆகும், உள்ள பூட்லி உள்ளேருந்து வெளியே வரும். பிளான்ட்டோட ஹைட் ஆஃப் தி சீடை வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணுது. போலன் பேரண்ட்டும் மேல் பேரண்ட்டும் கரெக்டாக மீட் ஆகிற மாரி இது அட்ஜஸ்ட் பண்ணும் GA3 ஸ்ப்ரே பண்ணுறதுனால. ஸோ லேட்டாக டில்லர் வரக்கூடியதை கூட எஃபெக்டிவ் டில்லர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. லேட் டில்லர்ஸ் வந்து சீக்கிரம் க்ரோத்துக்கு வர வைக்குது. ஸோ யூனிஃபார்ம் பேனிக்கல் வெளியே வரதுக்கு யூஸ் ஆகுது. ஃப்ளாக் லீஃபோட ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 1000 கிரைன் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. சீட் செட்டிங் சீட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது. இது கொஷினில் கேட்பாங்கங்க, இது முக்கியம். சப்ளிமெண்ட்ரி பாலினேஷன் முன்னாடி பார்த்தோம், சின்க்ரனைசேஷன் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி அப்கிரேடிங் ஆஃப் சீடெல்லாம் பார்த்தோம். இது எல்லாமே முக்கியம். அடுத்தது ரோப் புல்லிங் அல்லது ராடு டிரைவிங். ஸோ 2 பக்கமும் ஃபீல்டோட 2 பக்கமும் ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு இழுத்துட்டு ஓடிட்டே இருக்கணும். ஸோ 6 லைனை வந்து ஷேக் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் போலன் பூ என்ன ஆகும்னா ஃபீமேலில் டஸ்ட் ஆகும். ரோப் புல்லிங் அல்லது ராடு டிரைவிங். ராட்னா ஒரு கம்பி மாரி எடுத்துக்கிட்டு இழுத்துட்டு ஓடுறது. இல்லை அப்படின்னா அந்த லீவ்ஸ் வந்து கிளிப்பிங் பண்ணலாம். ஸோ A and R லைனில் லீஃபை வந்து கிளிப் பண்ணோம்னா ஹைப்ரிட்ஸ். ஏன்னா அப்போ தான் வந்து இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து எமர்ஜென்ஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து மெத்தட் ஃபார் increasing seed setting or supplementary pollination methods in rice hybrid seed production. ஸோ அப்போ மேல் பிளான்ட் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். எப்பவுமே வந்து ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனில் R லைன், B அல்லது R லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக R லைன் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் இங்கே R லைன் தான் வரணும், B லைனே வரக்கூடாது. அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு கடைசியாக தான் வந்து ஃபீமேல் பேரண்ட் A லைனை ஹார்வெஸ்ட் பண்ணணும். இது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிப்போம் மெச்சூர் ஆயிடுச்சுன்னு? எல்லோ கலராக மாறும் ஏர்ஹெட்ஸ் எல்லாமே. 85% ஆஃப் த கிராப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி மாய்ச்சர் கண்டென்ட் ஹார்வெஸ்டிங் அப்போ 18லேருந்து 20% வந்து இருக்கணும். ஸ்டோரேஜ் அப்போ அரௌண்ட் 14% வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் த்ரெஸ்ஸிங் பண்ணுறோம், வின்னோயிங் பண்ணுறோம், க்ளீனிங் ட்ரையிங்லாம் பண்ணுறோம். த்ரெஸ்ஸிங், அதுக்கப்புறம் வின்னோயிங், அதுக்கப்புறம் க்ளீனிங், அதுக்கப்புறம் ட்ரையிங். இது கூட ஆர்டரில் கேட்கலாம். இந்த மாய்ச்சர் கண்டென்ட் கேட்கலாம் ஹார்வெஸ்டிங் அப்போ. ஸோ இது வந்து ரைஸை பற்றியான ஒரு இன்ட்ரோ ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனில் தான் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே இந்த சொன்ன பாயிண்ட் எல்லாம் இதிலிருந்து இந்த ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ், இந்த ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் இது தனித்தனியாக சொல்லிட்டோம், வெரைட்டிக்கு தனியாக சொல்லிட்டோம். இங்கே இதுக்கப்புறம் பார்த்தது பிளான்டிங் ரேஷியோலேருந்து எல்லாமே ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸை பொறுத்து தான். சம் நட்ஸ் இல்லைங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வாலண்டியர் பிளான்ஸ்னு உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க. இப்போ நாம் வந்து சீட் ப்ரொடக்ஷனுக்கு போகிறோம், ஃபீல்டில் போகும்போது அந்த கிராப் ஆஃப் ப்ரீவியஸ் சீசன் முன்னாடி இருந்த கிராப் முளைச்சி வந்து அதை வாலண்டியர் பிளான்ட்னு சொல்கிறோம். ஆப் டைப்னா சீட் ப்ரொடக்ஷனில் அன்வான்ட் பிளான்ட் ஆப் டைப்னு சொல்கிறோம். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் ரோகிங்னு வந்து சொல்கிறோம். ரைட். சரி, அடுத்தது சொர்க்கம் வந்து கிங் ஆஃப் ஹோர்ஸ் கிரைன்னு சொல்கிறோம். இது ஒரு கேமல் கிராப், ஆஃப் அண்ட் கிராஸ் பாலினேட்டட் C4 பிளான்ட், ஃப்ளவரிங் பேசி பெட்டல் தான். இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதுலேயே நம்மளுடைய கேலக்ஸி அகாடமி யூடியூப் சேனல்லையே சொர்க்கம் கிராப்பை பற்றி டீட்டெயிலாக நடத்தியிருப்பேன். இப்போ கொஞ்சம் நான் ஸ்பீடாக போகிறேன். ஸோ இதில் சீடு ஹார்டனிங்க்கு KH2PO4 யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபாடர் சொர்க்கம் Co27, Co29, Co11, Co20லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ Co29 இன்னொன்று Co30 இருக்குது, மல்டி கட் வெரைட்டி. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ஹைப்ரிட் CSH1 1964, ஆல் இண்டியா கோஆர்டினேட்டட் சொர்க்கம் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் 1969 வந்தது. ஸோ கீழே கொடுத்துருக்கிறது தான் இதனுடைய ஹைப்ரிட். என்னுடைய சீட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் சோனுக்கு 10 கிலோ, டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு 7.5 kg. ஸோ டைரக்ட் சோனுங்கிறது இரிகேட்டடில், இதுவே ரெயின்ஃபெடாக இருந்தால் 15 கிலோன்னு சொல்கிறாங்க. ஃபாடர் சொல்கிறதுக்கு 40 கிலோ. இது இந்தாண்டா கோஎஃப்எஸ் 29க்கு 12.5 kg கிடையாது, ஆக்சுவலி கோஎஃப்எஸ் 29க்கு 5 kgன்னு சொல்கிறாங்க. இப்போ
5 kg. இது கொஞ்சம் கரெக்ஷன் பார்த்துக்காங்க. இதனுடைய ஐசோலேஷன் நம்ம முன்னாடி அந்த சொர்க்கம் இதுலேயுமே நடத்தியிருப்போம். ஸோ நார்மலாக வெரைட்டி வந்து 200 ஃபவுண்டேஷன் சீடுக்கு, 100 செர்டிஃபைட் சீடுக்கு. இதுவே ஜான்சன் கிராஸ் இருந்தால் ரெண்டுக்குமே 400 மீட்டர் விடணும். ஜான்சன் கிராஸ் சொர்க்கம் ஹெலப்பான்ஸ், இது ஒரு டெட்ராப்ளாய்ட் ஸ்பீசிஸ். லாஸ்ட் முறை எவ்வளோ கேட்டிருந்தாங்க, 2n = 4x = 40 என்னுடைய குரோமோசோம் நம்பர். ஸோ 4s சொர்க்கம் இருந்தாலுமே 400. இதுவே ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனுக்கு 300, 200 ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ். ஃபவுண்டேஷன் சீடுக்கு 300, செர்டிஃபைட் சீடுக்கு 200. ஸோ ரோகிங் வந்து ஜான்சன் கிராஸ், சூதான் கிராஸ், 4s சொர்க்கம் ஆப் டைப்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த கிராப்பில் லைவ் மார்க்கர் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக? மேல் லைனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ மேலையும் ஃபீமேலையும் பிளான்டிங் பண்ணிட்டோம். இதில் எது மேலு எது ஃபீமேல் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இடையில ஒரு பிளான்ட்ஸ் வந்து க்ரோ பண்ணுவாங்க. அதை தான் லைவ் மார்க்கர்ஸ்னு சொல்கிறோம். சன்ஃப்ளவர், டைஞ்சாலாம் வந்து லைவ் மார்க்கர்ஸாக வந்து யூஸ் ஆகுது. அந்த மார்க்கரை யூஸ் பண்ணக்கூடிய கிராப் வந்து நாம் எந்த கிராப்பில் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பாலினேட்டராக இருக்கக்கூடாது, அது வேறு கிராப்பாக வந்து இருக்கணும். ஸோ அதை சொல்கிறாங்க. இதில் முக்கியமான டெசிக்னேட்டட் டிசீஸ் வந்து கெர்னல் ஸ்மட்டு, ஹெட் ஸ்மட்டெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு காசுவல் ஆர்கானிசம் பார்த்துக்காங்க. ஸோ இப்போ சுகரி டிசீஸ் சொர்க்கம் இருந்தது அப்படின்னா, ஸோ ஏ லைன் அப்படி அந்த இருக்கும்போது அந்த டிசீஸ் இல்லாமல் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சீட் ப்ரொடக்ஷனில் இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இல்லாமல் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். If A line is not pollinated and fertilized, the ovule which is rich in sugar will burst and ooze out sugar in drops. ஸோ A line suppose pollinate, இது ஸ்பெசிஃபிக்காக அந்த சுகர் டிசீஸ் எங்கே வரும்னா ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனில் வருதான். A line வந்து பாலினேட் ஆகலை இல்லை ஃபெர்டிலைசேஷன் நடக்கலைன்னா என்ன ஆகும்னா சுகரை வந்து இது ரிலீஸ் பண்ணும். அந்த சுகர் ட்ராப்பாக வரும். அந்த சுகருக்கு அட்ராக்ட் ஆகி தான் பேத்தஜன் வந்து அந்த ஏர்கட்டை ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் பண்ணி ஈல்டு ரெடியூஸ் பண்ணும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு திறம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹனிடியூ இருந்ததுன்னா அந்த பிளான்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடணும் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனில். ரைட். ஸோ மிட் ஸ்டோரேஜ் கரெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டோரேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியில் அந்த ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய சொர்க்கத்தை எடுத்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வைக்கிறது தான், ஒரு 8% மாய்ச்சரில் ட்ரை பண்ணி வைக்கிறது தான் மிட் ஸ்டோரேஜ்னு சொல்கிறோம். ரைட். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் தான் Na2HPO4. ஸோ இதோட சொர்க்கம் ரிலேட்டடாக இருக்கிறது முடிஞ்சுது. அடுத்தது பியல் மில்லட் அல்லது கம்பு. ஸோ பென்னிசிடம் டைப்பாய்ட்ஸ் 2N14 சொல்லுவாங்க, இல்லைனா பென்னிசிடம் பர்பூரியம் நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்காங்க. ஸோ இது ஹைலி கிராஸ் பாலினேட்டட் கிராப், புரோட்டோகைனி இன் நேச்சர். ஸோ அதனால தான் கிராஸ் பாலினேஷன் இருக்குது. சென்ட்ரிபெட்டல் ஃப்ளவரிங். ஸோ இதை பற்றி வீடியோவும் யூடியூப் நம்ம லிங்க்கில் வந்து இது தனியாகவே வந்து போட்டிருக்கோம். ஸோ சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ஹைப்ரிட் HP1 1965. இதில் இருக்கக்கூடிய மேல் ஸ்டார் லைன் வந்து டிப்டு 23A. சொர்க்கத்துக்கு வந்து கம்பைன்டு கபீர் 60, மைலோங்கிறதுலாம் மேல் ஸ்டார் லைன். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க திரும்ப அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த கிராப் ஆஃப் ப்ரீவியஸ் சீசன் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அப்படி நாம் விட்டோம் அப்படின்னா அது ஜெனட்டிக் கண்டாமினேஷனை கொடுக்கும். ஸோ அப்போ வாலண்டரி பிளான்ட்ஸ்லாம் ஜெனட்டிக் கண்டாமினேஷன் கொடுக்கும். முன்னாடி நம்ம சீட் ப்ரொடக்ஷன் பேசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. எது ஜெனட்டிக் கண்டாமினேஷன் கொடுக்கும், எது ஃபிசிக்கல் கண்டாமினேஷன் கொடுக்குன்னு சொல்லி பார்த்துக்கங்க, படிச்சுக்கங்க. ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ அட்ரஸின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைட். ஸோ இதை வந்து வீட் க்ரோத்துக்கு இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதுவே பல்சஸ் யூஸ் பண்ணால் பெண்டிமெத்திலின் தான் யூஸ் பண்ணணும். பியல் மில்லட்டாக இருந்தாலும் சரி, சொர்க்கமாக இருந்தாலும் சரி, மெய்ஸாக இருந்தாலும் சரி, பல்சஸ் இன்டர்கிராப்பாக யூஸ் பண்ணால். ஹை டெம்பரேச்சர் இருந்ததுன்னா ஃப்ளவர் கெட்டில் டிப் குக்கிங் அப்படின்னு ஒரு டிஸார்டர் வருது, பிரச்சனை வருது. இம்பார்ட்டன்ட் வெரைட்டிஸ் கொடுத்துருக்கோம். WCC சீரியஸ், X சீரீஸ், HP சீரீஸ் எல்லாம் கம்பூல. இதில் சிந்தட்டிக் வெரைட்டிஸ், காம்போசைட் வெரைட்டிஸ்லாம் கம்பூலையும் இருக்குது, மெய்ஸ்லேயும் இருக்குது. ஸோ மோர் தேன் ஒரு 5 பேரண்ட்டுக்கு மேலே இருக்கும். கம்பைனிங்கபிலிட்டி டெஸ்ட் பண்ணிவிட்டு கிராஸ் பண்ணால் அது சிந்தட்டிக். அப்படின்னா என்னையா ஒன்றும் புரியல அப்படின்னா, ஒரு 5 பேரண்ட் எடுத்துக்குவாங்க, 5 பிளான்ட் எடுத்துக்குவாங்க, வெவ்வேறு வெரைட்டியாக இருக்கும். அது ஒவ்வொன்றையும் கிராஸ் பண்ணி பார்ப்பாங்க, எதோட நல்லா கிராஸ் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு அந்தமாரி நல்லா கிராஸ் ஆகக்கூடிய 5 பிளான்ட் எடுத்து அந்த கம்பைனிங்கபிலிட்டி டெஸ்ட் பண்ணி அதை கிராஸ் பண்ணுறது பேர் சிந்தட்டிக். இதுவே அதே 5 பிளான்ட் எடுத்து எந்த கம்பைனிங்கபிலிட்டியும் இல்லாமல் அது எதோட வேணால் எந்த பிளான்ட் வேணால் எதோட வேணால் ஓப்பன் பாலினேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறது தான் காம்போசைட். ஸோ இப்போ WCCங்கிறதெல்லாம் காம்போசைட் வெரைட்டி. இது ஒரு முறை கூட கேட்டிருக்காங்க பழைய எக்ஸாம்ஸில். நாம் சோயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து அந்த எர்காட் அஃபெக்டட் சீட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அது ஒரு பிரைமரி இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். ஸோ 1 kg சால்ட்டில் 10 லிட்டர் தண்ணியை போட்டு, அதாவது 10% சொல்யூஷன் சொல்கிறாங்க. சில புக்கில் 20% சொல்யூஷன் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 10% சொல்யூஷன் தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ அந்த அஃபெக்ட் ஆன சீட்லாம் ரிமூவ் பண்ணும். ஃப்ளோட்டிங் ஆகிறதெல்லாம் அஃபெக்ட் ஆனதாக வந்து இருக்கும். அடுத்து ஜெர்க்கிங்கிறது ஒரு ஆப்ரேஷன் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனில் தான் வந்து பண்ணுறாங்க. ஏர்லியராக வரக்கூடிய அந்த ஃப்ளவரிங் கட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜெர்க்கிங். ரைட். டிப் ஸ்டெரிலிட்டி எதனால் வருதுன்னா, நிறைய விண்டு ஸ்பீடாக வருது அப்படின்னா மேலே கூடிய போர்ஷனில் கூடிய ஸ்டிக்மா மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். அதனால் அங்கே மேல்கிற போர்ஷன் மட்டும் சீட் செட் வந்து இருக்காது. ரைட். இதனுடைய மெச்சுரேஷன் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, சீட் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரா வந்து எல்லோ கலராக மாறும். டங்கன் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஒரு முக்கியமான வார்த்தை.
ஃபார்மேஷன் டங்கன் லேயர். அப்போ டிப் ஸ்டெரிலிட்டி, ஜெர்க்கிங், புரோட்டோகைனி, ஹைலி கிராஸ் பாலினேட்டட் கிராப். இதில் வந்து ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் கொடுக்கல, நானே சொல்கிறேன். வெரைட்டியாக இருந்தால் 400, 200. ஸோ ஓகேங்களா, 400, 200. எஸ். ஹைப்ரிடாக இருந்தால் 1000, 200. ஃபவுண்டேஷன் சீடுக்கு 1000, சர்டிஃபைடு சீடுக்கு 200. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய கிராப் வந்து மெய்ஸ். ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தாங்க நடத்துகிறோம். ஸோ பியூர்லி பேஸ்ட் ஃபார் எக்ஸாம் வியூவில் மட்டும்தான். ரைட். ஜியா மெய்ஸ் 2:20 கிராமினே ஃபேமிலி. ஸோ இதை பற்றியும் யூடியூப்பில் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இது ஒரு மொனோசியஸ் கிராப். ஸோ ஃபீமேல் ஃப்ளவரை காப்னு வந்து சொல்கிறோம். ஸோ மிடில் போர்ஷன் ஆஃப் தி பிளான்ட்டில் தான் வரும். காப் பார்த்துருப்பீங்க. மேலுக்கு வந்து டேசல், டெர்மினல் இன்ஃப்ளாரசன்ஸ், கிராஸ் பாலினேட்டட் கிராப், விண்டு மூலமாக கிராஸ் பாலினேஷன் நடக்குது. புரோட்டான்ட்ரிங்கிற மெக்கானிசம் இருக்குது. இதை பற்றிலாம் முன்னாடி ஃபஸ்ட் வீடியோவில் புரோட்டான்ட்ரின்னா என்னென்னு பார்த்துருப்போம். ஃப்ளவரிங் வந்து டாப் டு பாட்டம் வரும். அதாவது டேசல் தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கு பிறகு தான் வந்து காப் வரும். சரிங்களா. ஸோ ஆந்தசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ சில்க் எமர்ஜென்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போலன் வந்து செட் ஆகிரும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐசோலேஷன் டிஸ்டன்ஸை எதை பொறுத்து மாடிஃபை பண்ணுவாங்கன்னா, ஃபாடர் ரோஸை பொறுத்து மாடிஃபை பண்ணுவாங்க மெய்ஸில். இது ஆல்ரெடி கொஷினில் கேட்டது. ஐசோலேஷன் குட் பி மாடிஃபைட் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஃபாடர் ரோஸ் இன் மெய்ஸ். ஃபாடர் ரோஸ்னால் மெய்ஸை சுற்றி க்ரோ பண்ணக்கூடிய அந்த கிராப்பை தான் ஃபாடர் ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிரின்சிபிள்ஸில் சொல்லியிருப்பாங்க, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சீட் ப்ரொடக்ஷன்லேயே வந்து நடத்தியிருப்போம், பாருங்கள். லேட்டஸ்ட் ஹைப்ரிட் வந்து டிஎன்யூவில் ஸோ கோயம்புத்தூர் மெய்ஸ் 10 அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம் சோர்ஸஸ்லேருந்து எடுத்தது. மேபி எக்ஸாக்ட்லி வி ஆர் நாட் என்னன்னு தெரியல, பட் இட் மேபி தி ரைட். ஓகேங்களா, ரைட். ஸோ 10ங்கிறாங்க, சில இதில் 8ன்னு கூட சொல்கிறாங்க. 8. ஸோ கோயம்புத்தூர் மெய்ஸ் 8ன்னு சொல்கிறாங்க. ஷி ஆர் நாட் ஷியோர். ஓகேங்களா, ரைட். ஸோ பேபிகார்ன் வெரைட்டி டிஎன்யூவில் ரிலீஸ் பண்ணது பேபிகார்ன் 1, கோயம்புத்தூர் BC1 பேபிகார்ன் வெரைட்டி. ரைட். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பேபிகார்ன் என்னென்னு பார்த்துருப்பீங்க. ஸோ பாலினேஷன் நடந்த 4லேருந்து 5 நாளில் ஹார்வெஸ்ட் பண்ணிடணும் யங் ஸ்டேஜில். ஐ திங்க் அந்த ஹார்வெஸ்டிங் டேஸ் ஆஃப்டர் ஷோயிங் எத்தனை நாளைக்கு அப்புறம்னு சொல்லி அந்த வீடியோவில் போய் பார்த்து ரெஃபர் பண்ணிக்காங்க. சரி, ரைஸ். இல்லைனாலும் நம்ம நோட்ஸில் கிஸ்டாப் கிராப் ப்ரொடக்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ மெய்ஸில் ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டி இருக்குது. ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டினா என்னங்க சார் அப்படின்னா, ஒரு வெரைட்டியை வச்சு ஸோ ஓப்பன் பாலினேஷன் கொடுக்குது. ஓப்பன் பாலினேஷன்னா எந்த போலன் வேணால் எந்த ஃபீமேல் ஃப்ளவரை கூட ஃபெர்டிலைஸ் பண்ணும், எதோட வேணாலும் கிராஸ் ஆகும், அதுதான் ஓப்பன் பாலினேஷன். சிந்தட்டிக்னால் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், கம்பைனிங்கபிலிட்டி டெஸ்ட் பண்ணி பண்ணுறது. ஸோ சிந்தட்டிக் காம்போசைட்ஸ் எல்லாம் ரொம்ப பாப்புலர். இதெல்லாம் கிராஸ் பாலினேட்டட் கிராப்பில் தான் இந்த சிந்தட்டிக் அண்ட் காம்போசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ சிந்தட்டிக் அண்ட் காம்போசைட்ஸ்னு சொல்லக்கூடிய ப்ரீடிங் மெத்தட்லாம் எந்த கிராப்புக்கே யூஸ் ஆகுதுன்னு கேட்டால் கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ். மெயினாக சிந்தட்டிக் அண்ட் காம்போசைட்ஸ் வெரைட்டி நிறைய எங்கே டெவலப் பண்ணியிருக்காங்க மெய்ஸில். ஃபஸ்ட்டு ஹைப்ரிட் டெவலப் பண்ணது இந்தியாவில் எந்த கிராப்பில்? மெய்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் கிராஸ் ஹைப்ரிட் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. 4 டபுள் கிராஸ் ஹைப்ரிட் அதை பார்த்துருப்போம். ரஞ்சித், டெக்கான், கங்கா 1, கங்கா 101. ஃபஸ்ட்டு சிங்கிள் கிராஸ் ஹைப்ரிட் எது? இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஃபஸ்ட்டு சிங்கிள் கிராஸ் ஹைப்ரிட் எது? நம்ம ஃபஸ்ட்டு 1961 ரிலீஸ் பண்ணதெல்லாம் டபுள் கிராஸ். அப்போ டபுள் கிராஸ்னால் என்ன? லாஸ்ட் கிளாஸ் நடத்தியிருப்போம், ரெஃபர் பண்ணோம். டபுள் கிராஸ்னால் 4 இன்புட் லைன் யூஸ் பண்ணுவோம், 2 சிங்கிள் கிராஸ். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் கிராஸ் ஹைப்ரிடுக்கு பேர் பராஸ்ன்னு சொல்கிறாங்க, PARAS. சரி. ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டினா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு ஐசோலேஷன் டிஸ்டன்ஸில் 400 மீட்டர் ஃபவுண்டேஷன் சீடுக்கு, 200 மீட்டர் சர்டிஃபைட் சீடுக்கு டிஸ்டன்ஸில் வச்சுட்டு பிளான்ட்டை வந்து ஓப்பன் பாலினேஷனுக்கு விடுவாங்க. அதோடு சேர்ந்து கிராஸ் ஆகிக்கணும், சீட் செட்டிங் ஓடுறது. இதுதான் ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டி. சிந்தட்டிக்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ மோர் தேன் ஒரு 5 லைனை எடுத்து நல்லா கம்பைன் ஆகக்கூடிய கம்பெனிகளுடைய டெஸ்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டை ஆல் பாசிபிள் காம்பினேஷனில் க்ரோ பண்ணி இன்டர்மேட்டிங் பண்ண வைக்கிறது தான் சிந்தட்டிக். இதுவே கம்போசிட்னா இந்த மாதிரி எதுவும் கம்பெனிபிலிட்டிலாம் டெஸ்ட் பண்ணாமல் ஆல் பாசிபிள் காம்பினேஷனில் இன்டர்மேட்டிங் கொடுத்து ஓப்பன் பாலினேஷன் கொடுறது. ஸோ இப்போ காம்போசிட் வெரைட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குது மெய்ஸில்? கிசான், ஜவஹர், விக்ரம், சோனா, ஆம்பர், கோவன், K1 இதெல்லாம் காம்போசைட் வெரைட்டி ஆஃப் மெய்ஸ். அப்போ இன்பிரடனா என்னையா? ஒரு கிராஸ் பாலினேட்டட் கிராப்பில் மெய்ஸ் ஒரு கிராஸ் பாலினேட்டட் கிராப் கண்டினியூவஸாக செல்ஃபிங் பண்ணி டெவலப் பண்ண ஒரு ட்ரூ ப்ரீடிங் லைனுக்கு தான் இன்பிரட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கண்டினியூவஸ் செல்ஃபிங் பண்ணி கிராஸ் பாலினேட்டட் கிராப்பில் டெவலப் பண்ண ஒரு ஹோமோசைகஸ் லைன், ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு ஹோமோசைகஸ்னால் கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஏ ஒரே மாதிரி இருந்தால் அது ஹோமோசைகஸ். ஹெட்ரோசைகஸ்னால் கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஏ அப்படி இருந்தால் அது ஹெட்ரோசைகஸ். மாறி இருந்தால். சரி, ரைட். ஸோ ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் இதில் எப்படி சார் பண்ணுறாங்க? முன்னாடி நாம் பார்த்துருக்குறோம். டீ டேஸ்லிங்,
ஃபீமேல் பேரண்டில் தான் டீ டேஸ்லிங் பண்ணுவாங்க. எதை ரிமூவ் பண்ணுவாங்க? டேஸில் ரிமூவ் பண்ணுவாங்க. ரைட். ஸோ டேஸில் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதை எந்த பிளான்ட் ரிமூவ் பண்ணுவாங்களோ அதை ஃபீமேல் பேரண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. டேஸில் எப்போ வந்து ஃபுட் லீப்பிலேருந்து எமர்ஜ் ஆகுதோ, ஆனால் பாலினேஷன் நடந்துடக்கூடாது, போலனை வந்து கீழே கொட்டிடக்கூடாது. ரைட். ஸோ கரெக்டாக அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரைட். ஸோ அதனால் கரெக்டாக ரிமூவ் பண்ணணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அப் டு 14 நாளையும் அது எமர்ஜென்ஸ் ஆன ஒவ்வொரு நாளுமே நம்ம பண்ணணும். எமர்ஜென்சி ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளான்ட்டாக பார்த்துட்டே வரணும். ஏன்னா அந்த நாள் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும், வெவ்வேறு பிளான்ட் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து செட்டிங் டேஸ்லாம் என்னங்க சார்? செட்டிங் டேஸ்லுங்கிற வார்த்தை மெய்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா டேஸ்ல்னு வருது, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்காங்க. சில ஃபீமேல் பிளான்ட்டை நம்ம டேஸ்ல வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ரைட். இல்லை அப்படின்னா சில பிளான்ஸில் நம்ம விட்டுருப்போம். ஸோ ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனில் எதெல்லாம் ஈவன் தான் நம்ம டீ டேஸ்லிங் பண்ணும், சில டேசல்ஸ் வந்து எங்கேயாவது இருக்குது, அது போலனை வந்து செட் பண்ணி கண்டாமினேஷன் ஏற்படுத்தினா அது செட்டிங் டேஸ்ல்னு சொல்கிறோம். ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷனில் மெயின் ஸ்பைக்கு இல்லை சைடு பிரான்ச்சு அல்லது போலனை வந்து ஒரு மோர் தேன் 5 சென்டிமீட்டர் பிரான்ச் இருந்து ஸ்பைக்கோட லென்த் அந்தமாரி இருந்து போலனை வந்து செட் பண்ணால் அதை வந்து செட்டிங் டேசல்ஸ்னு வந்து சொல்கிறோம். ரைட். ஸோ செட்டிங் டேசலுங்கிறது ஃபீமேல் பிளான்ட் ரோஸில் டேசல்ஸ் இருந்து போலனை செட் பண்ணி அதை கண்டாமினேட் பண்ணால் அது செட்டிங் டேசல். ஸோ இதில் ஹைப்ரிட் டைப்ஸ் இது முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். சிங்கிள் கிராஸ் ஹைப்ரிட்னா என்ன, டபுள் கிராஸ் ஹைப்ரிட்னா என்ன, 3-வே கிராஸ் ஹைப்ரிட்னா என்ன, டபுள் டாப் கிராஸ்னால் என்னென்னு முன்னாடியே பார்த்துட்டோம். எகைன் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டீஹஸ்கிங் பண்ணுறோம். அந்த மேலே கூடிய ஷீட் கவர் மாரி இருக்கு இல்லைங்களா, ஒயிட், அந்த டல் ஒயிட் கலர் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பேர் டீஹஸ்கிங். அடுத்து காப் சார்ட்டிங்னா என்ன? காப் சார்ட்டிங் எந்த கிராப்பில் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். மெய்ஸில் சும்மா கரெக்டாக ஃபில் ஆகாமல் கிரைன்ஸ் உள்ள இருக்கிற கிரைன்ஸ் மெய்ஸில் இல்ஃபில்டு டிசீஸ் அஃபெக்ட் ஆனது. ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் கெர்னல் கலர் வெவ்வேறு மாதிரி இருக்கிறத அதை தனித்தனியாக ரிமூவ் பண்ணிடணும். நம்ம என்ன வேறு ஹைப்ரிட் ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதை மட்டும் அதனுடைய கேரக்டர் இருக்கக்கூடியதை மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேல தான் செல்லிங். அதாவது இந்த கெர்னலை வந்து காப்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு பேர் செல்லிங். டீஹஸ்கிங்னா மேலே கூடிய தோல் அந்த இதை ரிமூவ் பண்ணுறது ஷீத்தை. காப் சட்டின்னு அந்த கலரை பொறுத்து டிசீஸ் காப்பை பொறுத்து தனித்தனியாக பிரிக்கிறது. அதுக்கப்புறமேல அந்த கெர்னலில் மட்டும் தனியாக காப்லேருந்து எடுக்கிறது. ஸோ மாய்ச்சர் இந்த பர்சன்டேஜ் தான் இருக்கணும், 15லேருந்து 18 இருக்கணும். ஸோ பீட் பண்ணி ஸ்டிக்கில் அடித்து இல்லைனா மெய் செல்லர் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜினியா மெட்டாசினியாங்கிற எஃபெக்ட் மெய்ஸில் இருக்குது. ஸோ அப்படின்னா போலன் வந்து எண்டோஸ்போமில் ஒரு எஃபெக்டாக கொடுத்தா அதுக்கு பேர் ஜினியா. ஒரு சீட் கலரை சேஞ்ச் பண்ணால் அது ஜினியா. அதுவே எஃபெக்டாக போல் நான் மேட்டர்னல் டிஷ்யூ ஆஃப் ஃப்ரூட்டில் ஏதோ ஒன்று எஃபெக்ட் கொடுத்தா அது மெட்டாசினியா. ஸோ இதை கடைசியாக 12% மாய்ச்சரில் வந்து ஸ்டோர் பண்ணணும் மெய்ஸை. இது எல்லாமே மெய்ஸுங்க. ஸோ மெய்ஸில் ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் 400-200. ஓகேங்களா? ஸோ 400-200 அது ஞாபகம் வச்சுக்கோங்க வெரைட்டிஸ்க்கு. அடுத்தது காட்டன். ஸோ காட்டனை பற்றி எலாபரேட்டாக வந்து பின்னாடி வந்து நாம் வந்து அக்ரானமியில் கிஸ்டாப் கிராப் ப்ரொடக்ஷனில் பார்க்கலாம். பட் இருந்தாலும் நட்ஷெல்லில் பார்ப்போம். இது கிங் ஆஃப் ஃபைபர், இது ஒரு பணப்பயிர், C3 பிளான்ட்லாம் வந்து சொல்கிறாங்க. ஒயிட் கோல்டுன்னு கூட சொல்கிறாங்க காட்டன். இது ஒரு ஆஃப் அண்ட் கிராஸ் பாலினேட்டர் கிராப். கிராஸ் பாலினேஷன் அப் டு 25% வரைக்கும் எக்ஸ்டெண்ட். இது ஒரு டைம் கொஷினில் கேட்டிருந்தாங்க. காட்டனில் கிராஸ் பாலினேஷன் எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது? அதில் பாருங்கள் கலர்டு லிண்ட் வெரைட்டி. இப்போனா என்னய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையால் அந்த காட்டன் வந்து ஒயிட் கலர் ஆகாது. எய்தர் ப்ளூவோ க்ரீனோ ப்ரௌன் கலராக இருக்குது. ஸோ ஆந்திராவில் அதிகமாக க்ரோ பண்ணுறாங்க. கலர் நேச்சுரலாகவே அந்த பஞ்சு வந்து கலராக இருக்கும். அப்படி வெரைட்டி தான் கொக்கோ நாடா 1. இது கொஷினில் கேட்கலாங்க. கலர்டு லிண்ட் வெரைட்டி. காட்டனில் 4 கல்டிவேட்டட் ஸ்பீசிஸ் வந்து இருக்குதுங்க. இந்தியா இஸ் தி ஒன்லி கண்ட்ரி இந்த 4 கல்டிவேட்டட் ஸ்பீசிஸும் க்ரோ பண்ணுறாங்க. இதில் 4ல் 2 இது வந்து டிப்ளாய்டு காட்டன். டிப்ளாய்டு காட்டன்னா 2n = 2x = 26. என்னுடைய பேசிக் ரோம்ஸ் நம்பர் x = 13. இதில் வெரைட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் காஸ்பியம், அர்போரியம், கெர்பேசியம் இந்த ரெண்டும் டிப்ளாய்டு காட்டன். அர்போரியத்துக்கு இன்னொரு பேர் கருங்கண்ணி காட்டன், கெர்பேசியத்துக்கு உப்பம் காட்டன். கிறிசுட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெட்ராப்ளாய்டு காட்டன். கிறிசுட்டம், பார்படன்ஸ் இது ரெண்டும் டெட்ராப்ளாய்டு காட்டன். அதோடைய குரோம்ஸ் நம்பர் 2n = 52. கிறிசுட்டத்தை அமெரிக்கன் காட்டன் அல்லது அப்லாண்ட் காட்டன் கூட சொல்கிறோம். பார்படன்ஸை எஜிப்டியன் காட்டன் அல்லது சி ஐலாண்ட் காட்டன் அப்படின்னு கூட சொல்லணும். சி ஐலாண்ட் காட்டன் அப்படின்னு சொல்கிறோம். சுவின், சுகுனாங்கிறதுலாம் இதனுடைய வெரைட்டியாக சொல்கிறாங்க. சுவின் ஸ்பெசிஃபிக்காக இதனுடைய வெரைட்டி. ஸோ ஸ்டேபிள் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா சுவினுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லாங்காக வந்து இருக்கும். MCU7க்கு வந்து மீடியமாக இருக்கும். அந்த மாரி வந்து சொல்கிறாங்க. ஷார்ட்டாக K10க்கு வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க.
ரைட், எக்ஸ்ட்ரா லாங் வெரைட்டி. சரி, இதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். ஸோ காட்டனில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்கும் இருக்குது. இது முன்னாடி நம்ம நேற்று பார்த்துருப்போம். இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிடுக்கு வரலட்சுமி எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட் இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிட் இன் காட்டன் வரலட்சுமி, அதுக்கான பேரண்டேஜ் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஏஎஸ் தார்வாடில் தான் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதேமாதிரி ஜெயலட்சுமிங்கிறதும் ஒரு இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிட். TCHV213ங்கிறது ஒரு இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிட். இது இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிட். இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிட். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிட் தான் H4 சிடி பட்டேல் 1970 டெவலப் பண்ணார். சுகுணாங்கிறது, சவிதாங்கிறதெல்லாம் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிட். ஸோ இங்கே சில வெரைட்டிஸ் கொடுத்துருக்கோம். MCU5 இது ஒரு மல்டிபிள் கிராஸ் டெரிவேட்டிவ். கொஷினில் கேட்பாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது இது ஒரு எசென்சியலி டெரிவ்டு வெரைட்டி. வெட்டிசிலியம் மில்ட் ரெசிஸ்டன்ட் எதுன்னா இதுலேயே MCU5 பக்கத்தில் VTன்னு இருந்தால் தான் வெட்டிசிலியம் ரெசிஸ்டன்ட். இங்கே தவறாக இருக்குது. ஆக்சுவலாக MCU5ன்னு ஒன்று இருக்குது, MCU5 VTன்னு ஒன்று இருக்குது. ஸோ VT தான் வெட்டிசிலியம் டாலரண்ட். MCU5ங்கிறது எசென்சியலி டெரிவ்டு வெரைட்டி. இது கொஷினில் கேட்பாங்க. காட்டனில் எசென்சியலி டெரிவ்டு வெரைட்டி என்ன, எசென்சியலி டெரிவ்டு வெரைட்டின்னு என்னன்னு சொல்லி ப்ரீடிங் கிளாஸ் இருக்கும்போது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ படிக்கணும். ஓகே, MCU7ங்கிறது மியூட்டன்ட் வெரைட்டி. அதுவும் இல்லாமல் ரைஸ் ஃபாலோ வெரைட்டி. ரைஸ்க்கு அப்புறம் க்ரோ பண்ணக்கூடிய காட்டன் வெரைட்டி. ஸோ ரைஸ்க்கு அப்புறம் க்ரோ பண்ணக்கூடிய காட்டன் வெரைட்டி. ஸோ அதேமாரி MCU11 LRA 5166ங்கிறது வைட் ரேஞ்ச் ஆஃப் என்வாரன்மெண்டல் கண்டிஷனுக்கு சூட்டபிள் வெரைட்டி. இதுவும் கொஷினில் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. K10 K11லாம் கோயில்பட்டி சீரிஸ் ரெயின்ஃபெட்டுக்கு சூட்டபிள். சுவின் வந்து இரிகேட்டடுக்கு. இது ஒரு நேக்டு சீடட் வெரைட்டி. நேக்டு சீடட் வெரைட்டி. ஸோ இதனுடைய பேரண்டேஜும் கொடுத்துருக்காங்க. ஜெயலட்சுமி SVPR ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ரைட், அதுமாரி HP224 இதுவும் ஒரு இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிட். ஸோ இதெல்லாம் ஸோ ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணாமல் போக வேணாம். அடுத்து காட்டனில் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன டூல் யூஸ் பண்ணுறோம்? எமாஸ்குலேஷன் அண்ட் டஸ்டிங் யூஸ் பண்ணுறோம். இதுதான் மோஸ்ட் கமர்ஷியல் மெத்தடுங்க. ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய ஃப்ளவர் பட்டை இன்றைக்கி சூஸ் பண்ணி அதில் எமாஸ்குலேஷன் அந்த தம்ப் நெயில் மெத்தட் அல்லது ஸ்டோக்ஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அந்த தம்ப் நெயிலை வச்சு நம்ம அந்த பெருவரலோட நெயிலை வச்சு அந்த ஃப்ளவர் கடியில் லைட்டாக பிஞ்ச் பண்ணி அப்படியே எடுத்தோம் அப்படின்னா அந்த மேல் ஃப்ளவரோட சேர்த்து மேல் பாட்டோட வந்துடும். ஸோ அதுதான் டோக்ஸ் மெத்தட் அல்லது தம்ப் நெயில் மெத்தட். ஸோ டெட்ராப்ளாய்டு காட்டனில் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மெத்தட் இன் காட்டன் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனுக்கு எமாஸ்குலேஷன் அண்ட் டஸ்டிங். ஸோ ஈவினிங் வந்து பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் போலன் பேரண்டை கிராஸ் பண்ணி இதோட டஸ்ட் பண்ணோம்னா ஹைப்ரிட் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் கொரலாவோட டாப் போர்ஷன் மட்டும் பிஞ்சிங் எடுத்துட்டோம். டிப்ளாய்டு காட்டனில் அந்த கொரலாவோட டாப்பை கட் பண்ணோம் அப்படின்னா அந்த மேல் பாட்டு அப்படியே சேர்ந்து வந்துடும் இந்த கொரலாவை கட் பண்ணும் பொழுது. சரிங்களா, அதை சூரத் மெத்தட்னு சொல்கிறாங்க. இல்லை காப்பர் ஸ்ட்ரா மெத்தட் அல்லது ஸ்ட்ரா டியூப் மெத்தட்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் ஆந்தர் வச்சு ரிமூவ் பண்ணியும் கூட பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெத்தட் ஆஃப் எமாஸ்குலேஷன். இதில் கமர்ஷியலாக டோக்ஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ காட்டனில் கமர்ஷியல் மெத்தட் ஆஃப் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன் எமாஸ்குலேஷன் அண்ட் டஸ்டிங். அது இல்லாமல் ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டியும் இருக்குது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லைன் கிரக் மேல் ஸ்டெரில் லைன். இது கொஷின் கேட்பாங்க. கிரக் மேல் ஸ்டெரில் லைன் எந்த கிராப்பில் இருக்குதுன்னா காட்டன். ஸோ சுகுணாங்கக்கூடிய வெரைட்டியை டெவலப் பண்ணாங்க GMS லைன் யூஸ் பண்ணி. CGMSஸும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சைட்டோபிளாஸ்மிக் ஜீனிக் மெல்சிலிட்டி. இந்த 3 ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனை கம்பேர் பண்ணும்போது எமாஸ்குலேஷன் அண்ட் டஸ்டிங் தான் மோஸ்ட் கமர்ஷியல் மெத்தட் இன் காட்டன். ஆனால் இந்த 3 ஸ்டெரிலிட்டியும் இருக்குது. ஸோ மேயருங்கிறவர் USAவில் ஒரு ஸ்டேபிளான ஒரு சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரில் லைனை டெவலப் பண்ணுறாரு. அது எதில் இருந்து? காஸ்பியம் கார்க்னசியில். ஸோ அப்போ காஸ்பியம் கார்க்னசிங்கிறது தான் சோர்ஸ் ஆஃப் சைட்டோபிளாஸ்மிக் ஜீனிக் மெல்சிலிட்டி. இதுவும் கொஷினில் கேட்கலாம். காட்டனில் எந்த ஸ்பீஸில் GGMS இருக்குதுன்னு கேட்கலாம். ஸோ இதுலேருந்து தான் மேல் ஸ்டெரில் லைன் எடுத்து ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. காட்டனில் என்னையா ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்? போல் செட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. அதை சரி பண்ணுறதுக்கு வந்து 40 ppm NAA அல்லனா சைக்கோசெல் 20 ppm வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்கிறாங்க. இன்னொரு பிரச்சனை தீரக்னு சொல்லக்கூடிய பேட் ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர். தீரக்னு சொல்லக்கூடிய பேட் ஓப்பனிங்காக ஈஸியாக போல் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகாது. ரைட்டுங்களா? ஸோ கரெக்டாக பஸ்ட் அவுட் ஆகாது. டாப்பிங்னு ஒன்று பண்ணுறோம். இப்போ டெர்மினல் க்ரோத்தை வந்து நிப் பண்ணி அதை வந்து எக்ஸசிவ் வெஜிடேட்டிவ் க்ரோத்தை தடுக்கிறதுக்காக பண்ணுறோம். டாப்பிங் பண்ணுறோம், ரொம்ப முக்கியம். ஸோ ரைட்டுங்களா? ஸோ ஒரு 65லேருந்து 70 நாள் அந்த ஆங்கிளில் பண்ணுவாங்க. அதாவது டூரேஷன் கம்மியாக இருந்தால் 160 நாளுக்கு கீழே டூரேஷன் காட்டனோட டூரேஷனுக்குன்னா ஸோ அதுக்கு வந்து 65லேருந்து 70 நாளில் பண்ணுவாங்க. அடுத்தது கப்பாஸ் சார்ட்டிங். கப்பாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காட்டனில் அந்த லென்ட்லாம் டெவலப் ஆகி அந்த போல் வந்து வெடித்து வெளியில் வந்து பஞ்சு தெரியுற மாதிரி இருந்தால் அது கப்பாஸ். ஸோ கப்பாஸ் வந்து நல்லா வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிடணும்? வெவ்வேறு கலரில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஒயிட் கலராக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு புவர் குவாலிட்டி சீடாக இருக்கிறது போல்வாம் அஃபெக்ட் பண்ணதெல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கணும். ரைட்? ஸோ அதெல்லாம் சொல்லிடுறாங்க. ஜின்னிங்னா என்னங்க அப்படின்னா லிண்ட்டை ரிமூவ் பண்ணுறது. அந்த பஞ்சை
சீடுலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் ஜின்னிங் பர்சன்டேஜ் அரௌண்ட் ஒரு 30 to 35% வந்து காட்டனில் இருக்கும். அப்போ டீலிண்டிங்னா என்ன, இந்த லிண்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த சீடை சுற்றி ஒரு லாங் ஃபைபர் தான் லிண்ட்னு சொல்லுவோம், ஷார்ட் ஃபைபரை ஃபஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபஸ்ட் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் ஃபைபரை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர், ஷார்ட் ஃபைபர் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் டீலிண்டிங். இதில் 2 விதமான டீலிண்டிங் இருக்குது, ஆசிட் டீலிண்டிங், கேஸ் டீலிண்டிங். ஆசிட் டீலிண்டிங்க்கு H2SO4 யூஸ் பண்ணுறோம் 100 ml 1 கிலோ சீடுக்கு. 2-3 நிமிஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் வந்து தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணுவான், வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிடுவாங்க. இன்னொன்று கேஸ் டீலிண்டிங்கிறது HCl கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2ல் பெஸ்ட் மெத்தட், கண்டிப்பாக அது கொஷின் கேட்கலாம். கேஸ் டீலிண்டிங்க்கு என்ன கெமிக்கல், எது பெஸ்ட் மெத்தட்? ஸோ ஆசிட் டீலிண்டிங்கோட இது பெஸ்ட் மெத்தட். இப்போ ரீசெண்டாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த கிராப் வந்து ரெட் கிராம். ஸோ ரெட் கிராம் ஒரு ஆஃப் அண்ட் கிராஸ் பாலினேட்டர் கிராப். ஸோ ஹனிபி ஒரு மேஜர் பாலினேட்டர். இதில் BSR1ங்கிறது பெரனியல் வெரைட்டி. ஸோ இதில் GMS தான் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்க ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் ஃபவுண்டேஷன் சீடுக்கு 200, 100 மீட்டர் வந்து செர்டிஃபைட் சீட்டுக்கு. ஸோ ரெட் கிராம் படம் அப்பப்போ வந்து கிளிப் பண்ணுவாங்க. எதுக்காக, நிறைய நிறைய ஃப்ளவர்ஸ், மேல் பேரண்டல் நிறைய ஃப்ளவர்ஸ் வர்றதுக்கு கண்டினியூஸாக போலன். ஏன்னா இப்போ மேல் பேரண்டில் வந்து ரெட் கிராம் பாடு வந்துருச்சுன்னா திரும்பியும் போலன், நம்மளுக்கு போலன் தான் வேணும் மேல் பேரண்ட்டுக்கு. அதனால் அடிக்கடி வந்து என்ன பண்ணணும், பாடு உருவாச்சுன்னா கட் பண்ணி விட்டுருணும். ஸோ இதேமாரி ஆஃப் கலர்டு சீடு வந்து ஹை ரெயின்ஃபால் இருந்தால் வரும். அதேமாரி பாருங்கள் கௌப்பியில். ஸோ கௌப்பியில் வந்து பார்த்திங்கன்னா டென்ட்ரில் கிளிப்பிங் ஃபாலோ பண்ணுறாங்க. இது கொஷினில் கேட்கலாம். ஸோ பல்சஸில் முக்கியமான பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் கிராம்னு டைட்டில் கொடுத்துட்டு உள்ள கௌப்பி பற்றி கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ டென்ட்ரில் கிளிப்பிங் எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க, டென்ட்ரில் கிளிப் பண்ணணும். ஸோ இது கொஷினில் கேட்பாங்க. ட்ரிப்பிங்கிறது எந்த கிராப்பில் மெத்தட் ஆஃப் பாலினேஷன், ட்ரிப்பிங் மெக்கானிசம் எதில் இருக்குது, லூசன், இதெல்லாம் கொஷினில் கேட்பாங்க. ட்ரிப்பிங் மெக்கானிசம் எதில் இருக்குது, டென்ட்ரில் கிளிப்பிங் எதில் பண்ணுறாங்க, கிளிப்பிங் ஆஃப் பாடு வந்து எதுக்காக ரெட் கிராமில் பண்ணுறாங்க, பெரனியல் வெரைட்டி எதுன்னு கேட்பாங்க. ஸோ இதோட ரெட் கிராம் முடிஞ்சது. அடுத்தது கிரவுனட். ஸோ அராக்கிஸ் கைப்பூஜியா. ஸோ லெகுமினேசிய ஃபேமிலி வரக்கூடியது. 2:40. ஆரிஜின் வந்து பிரேசில். இது ஒரு ஹைலி செல்ஃப் பாலினேட்டட் கிராப். ஆட்டோகமஸ் செல்ஃப் பாலினேட்டட் ஆயில் சீட் கிராப். ஸோ இந்தியாவில் நம்பர் 1 ஆயில் சீட் கிராப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இந்தியாவில் வந்து 16th century தான் போர்ச்சுகீஸ் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதிலிருந்து வந்து ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அதனுடைய ஆயில் கேக்கில் ஸோ நல்ல நைட்ரஜன் வந்து இருக்குது. கிரவுனட் ஆயில் கேக்கில் அப் டு 7% இருக்குது. இதனுடைய ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் 70. இது வந்து ஹிஸ்டிரோ ஜியோகார்பிக் கிராப்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஹிஸ்டிரோ ஜியோகார்பிக் அப்படின்னா ஃப்ரூட்டு சாயலுக்கு அடியில் வந்து வரும், கைனோபோர் மூலமாக வரும். ஸோ கைனோபோருங்கிறதெல்லாம் நாம் ஒன்றும் கிடையாதுங்க, கடலை கீழே நிலத்துக்கு அடியில் வரது தான் இந்த டேர்மில் யூஸ் பண்ணுறாங்க. கீழே அந்த வேர் போய் அதுலேருந்து அதுக்கப்புறம் பாடு வரும் இல்லைங்களா, அதை தான் கைனோபோர். சரி, ரைட். ஸோ இதில் கிராஸ் பாலினேஷன் ரொம்ப நெக்லிஜிபிள். கொஷின் கேட்டிருக்காங்க இன் கிரவுனட் கிராஸ் பாலினேஷன் ஏன்னா நடக்காது. இதுதான் பிகாஸ் செல்ஃப் பாலினேட்டட் கிராப். இங்கே ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் 3 மீட்டர் தான். சோயாபீனுக்கு இதே தான். செல்ஃப் பாலினேஷன் எதனால் நடக்குது, லெக்யூம்ஸ் எல்லாத்துக்குமே கீழ் பெட்டல்னு ஒன்று இருக்குன்னு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்டரில் படிச்சிருப்போம். கீழ் பெட்டல் படக்கு மாரி ஒரு பெட்டலுக்கும், அதனால் அதை தாண்டி மேலும் ஃபீமேலும் ஓட முடியாது. ஸோ அதனால் அங்கேயும் செல்ஃப் பாலினேஷன் தான் நடக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சீட் ப்ரொடக்ஷன் 5 ஜென்ரேஷன் வரைக்கும் போகலாம். ஏன்னா செல்ஃப் பாலினேட்டட் கிராப்பில் 5 ஜென்ரேஷன் சிஸ்டம் வரைக்கும் போகலாம். 5 ஜென்ரேஷன் சிஸ்டம்னா என்னென்னு ஜென்ரேஷன் சிஸ்டம் ஆஃப் கிளாஸ் ப்ரொடக்ஷன் நடத்தியிருப்பாங்க, போய் ரெஃபர் பண்ணுங்கள். 3 ஜென்ரேஷன் என்ன, 4 ஜென்ரேஷன் என்ன. இந்தியாவில் 3 ஜென்ரேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. செல்ஃப் பாலினேட்டட் கிராப்பாக இருந்தால் 5 ஜென்ரேஷன் வரைக்கும் கூட போகலாம். அதாவது சர்டிஃபைட் C2 வரைக்கும் கூட போகலான்னு சொல்கிறாங்க. இதில் ஸ்ப்ரெட்டிங் வெரைட்டி கொடுத்துருக்குறோம், செமி ஸ்ப்ரெட்டிங் வெரைட்டி, பஞ்சி டைப் வெரைட்டிஸ், அதாவது குத்துக்காய் கொடிக்காய் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கொடியாக ஓடுறது குத்துக்காய்லாம் சொல்லுவாங்க. ஜென்ரலாக கிரவுனட்டில் வந்து சீட் டார்மன்சி இருக்காது. சீட் டார்மன்சி விவிபேரி இருக்கும். விவிபேரினா நீங்கள் சில டைம் வந்து ஆர்ஸ் பண்ண விட்டுட்டிங்கன்னா லேட் ஆகிடுச்சு அப்படின்னா பிடுங்கி பார்த்தீங்கன்னா அந்த பாடலேருந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கே எமர்ஜ் ஆகி வெளியே வந்திருக்கும். ஓகேங்களா, சீட் டார்மன்சி ஜென்ரலாக கிடையாது, விவிபேரி தான் இருக்குது. சீட் டார்மன்சி இருக்கக்கூடிய வெரைட்டிஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறதுக்காக. ஸோ அந்தமாரி அன்ஜெர்மினேட்டட் டார்மண்ட் சீடெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டெட்ராசோலியம் டெஸ்ட், அதாவது அந்த வையபிளாக இருக்கா டார்மண்டாக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு டெட்ராசோலியம் டெஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டார்மன்சி பிரேக் பண்ணுறதுக்கு எத்ரல் யூஸ் பண்ணுறாங்க. சன்ஃப்ளவர்லேயும் கிரவுனட்லேயும் டார்மன்சி பிரேக்கிங் ஹார்மோன் எத்ரல். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் GA3ன்னு போட்டக்கூடாது, அதாவது இந்த 2 கிராப்பில் மட்டும். ஸோ சீட் கலரை வச்சு என்னென்ன வெரைட்டி, லைட் ரோஸ் கலரில் எந்த மாதிரி இருக்குது, ரோஸ் கலர் வெரைட்டி, ரெட் கலர், ரெட் பிளாச் வித் ஒயிட் எந்த மாதிரி கேரக்டர்ஸ், இதெல்லாம் ஒரு டைம் பாருங்கள். இது வரலாம் எக்ஸாமில் கேட்டதில்லை, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கிரவுனட்டில் சீடு ஹார்டனிங் பண்ணுறதுக்கு என்ன கெமிக்கல், 0.5% கால்சியம் குளோரைடு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எர்த்திங் அப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ரேஷன். சோயிங் பண்ணால் 40-45 நாளைக்கு அப்புறம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக பெக் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ பெக் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ சிப்சம் வந்து 400 கிலோ பெர் ஹெக்டருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 400 கிலோ சிப்சம் யூஸ் பண்ணுறதுனால
ஜிப்சம் வந்து கால்சியம், அதோட CaSO4 தான், CaSO4 2H2O நினைக்கிறேன் இதனுடைய ஃபார்முலா. கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா பாட் டெவலப்மெண்ட் ஆகும், சல்ஃபர் இருக்கிறதுனால ஆயில் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரைட். ஸோ அது மட்டும் இல்லாமல் 0.5% KCl ஸ்ப்ரே பண்ணுறதுனால வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இதுவும் கொஷினில் கேட்பாங்க. ஸோ ஓகேங்களா, அது ஒரு வாட்டர் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ட்ரவுட் பீரியட் இருக்குது, ஃப்ளவரிங் அப்போ பாட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில், அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா எது ஸ்ப்ரே பண்ணுவோம், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஸோ மெச்சுரேஷன் எப்படி கண்டுபிடிப்போம், லீவ்ஸ் எல்லாம் ட்ரை ஆயிரும், கொட்டும், இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லீஃபோட எல்லோ கலராக டாப் லீவ்ஸ் வந்து மாறும். அந்த பாடை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே பிளாக் கலர் லைன் வந்து இருக்கும், ஒயிட் கலருக்கு பேராக பிளாக் கலர் லைட் இருக்கும். ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரேட்டிலிங் சவுண்ட், அந்த உள்ளக்கூடிய பாடு ஆடுற சத்தம் கேட்கும். ஸோ மேலிக் ஹைட்ரஸிட் 0.5% வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. எதுக்கு, விவிபேரியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நான் முன்னாடியே சொன்னேன் விவிபேரி இதில் இருக்குது, சில வெரைட்டியில் தான் டார்மன்சி இருக்குது, அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் எத்தரல் ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸோ மேலிக் ஹைட்ரஸிட் 0.5% ஸ்ப்ரே பண்ணுறோம் எதுக்காக, விவிபேரியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸ்ட்ரிப்பிங்னா இப்போ என்னங்க சார், பாடை பிளான்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் ஸ்ட்ரிப்பிங், உரிக்கிறது பிளான்ட்லேருந்து அந்த பாடை செப்பரேட் பண்ணுறது, ஓகேங்களா. சீடை அந்த பாடலேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு பேர் டிக்காடிகேஷன், அதுக்கு டிக்காடிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ கடைசியாக அதுலேருந்து வந்து 7-8% மாய்ச்சர் கண்டென்ட்டில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஆயில் சீட்ஸ் பல்சஸ் எல்லாம் இந்த மாய்ச்சர் கண்டென்ட்டில் தான் ஸ்டோர் பண்ணணும், முக்கியம். சில டிஸார்டரை பார்க்கலாம். கால்சியம் டிஃபிஷியன்சினால டார்க் பிளிமியூல் அல்லது பிளாக் ஹார்ட் அப்படிங்கக்கூடிய டிஸார்டரும், பாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸார்டரும் வருது. போரான் டிஃபிஷியன்சினால ஹேலோ ஹார்ட் அப்படிங்கக்கூடிய டிஸார்டர் வந்து வருது, ரைட். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். டார்க் பிளிமியூல் இதெல்லாம் முன்னாடி கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. சரி, அடுத்தது சன்ஃப்ளவர் பார்க்கலாம். சன்ஃப்ளவர் அதாவது ஆயில் சீட்ஸில் நடந்த அந்த ரெவல்யூஷனுக்கு பேர் எல்லோ ரெவல்யூஷன், மஞ்சள் புரட்சி. 1900 டெக்னாலஜி மிஷன் ஆன் ஆயில் சீட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் 1986 வந்துச்சு. ஸோ இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா 4th லீடிங் ஆயில் சீட் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ். இப்போ என்ன பொசிஷன் தெரியல, ஐ திங்க் ஸோ 3rd நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷியூர். ஸோ லேட்டஸ்ட் டேட் எனக்கு தெரியல. ஸோ பின்னாடி நான் அப்டேட் பண்ணும்போது சொல்கிறேன், ஓகே ரைட். சன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கிராப். இந்தியாவில் 1969 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இது கொஸ்டின். கர்நாடகா தான் லீடிங் ப்ரொடியூசர், இதுவும் கொஸ்டின். ஸோ இதுக்கு ஒரு டேர்ம் சொல்கிறாங்க, அதாவது ட்ரென்ச்டு வித் சன் விட்டாலிட்டி. ஏன்னா அந்த ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா சன் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் போகும். ஸோ அது என்னன்னு சொல்லுவாங்க, ஹீலியோ டிராஃபிக்னு நினைக்கிறேன், சன் நோக்கி போகிறதா ஏதோ சம் டெர்மினாலஜி அந்த டைமில் தான் வரும். ஸோ இதனுடைய ஆரிஜின் வந்து USA, இது ஒரு ஆஸ்ட்ரேசி அல்லது கம்போசிட்டே ஃபேமிலியில் வருது. அப்படிங்கிறதுனால கேபிட்டலும் தான் இதனுடைய இன்ஃப்ளாரசன்ஸ் டைப். அக்கினுங்கிறது இதனுடைய ஃப்ரூட் டைப். ஹைலி கிராஸ் பாலினேட்டட் கிராப். புரோட்டாண்ட்ரி வந்து இருக்குது. ஸோ புரோட்டாண்ட்ரினா என்ன, ஆண்ட்ரோசியம் ஆந்தர் ஃபஸ்ட்டு வந்து மெச்சூர் ஆகும். இது அனதர் இல்லை, ஆந்தர். ஸோ இன்ஃப்ளாரசன்ஸ் என்னையும் பார்த்துட்டு இதில் 2 டைப் இருக்குது, ரே ஃப்ளாரட், டிஸ்க் ஃப்ளாரட்னு. அந்த வெளியில் கூடிய மஞ்சளாக கூடிய அந்த லீஃப் தான் வந்து ரே ஃப்ளாரட். அதில் சீட் செட்டிங்கில் எதுவும் நடக்காது, யூனிசெக்சுவலாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு 6 மட்டும்தான் இருக்கும். டிஸ்க் ஃப்ளாரட் மட்டும் தான் 5 செக்ஸுவல், டிஸ்க் ஃப்ளாரட்டில் மட்டும் தான் சீட் செட்டிங் நடக்கும், ரொம்ப முக்கியம். ஸோ ஆந்தர் வந்து சிஞ்சினியஸ் அப்படி சொல்கிறாங்க, அப்படின்னா எனக்கு என்னென்னு தெரியல. ஸோ இங்கே பாலினேட்டிங் ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹனிபி. சீட் செட்டிங் ஒரு மேஜர் ப்ராப்ளங்க, அதனால் நம்ம கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ரி பாலினேஷனுக்கு போகணும், அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இதில் ஸ்போரோபெட்டிக் செல்லுக்கு இன்கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அவுட் பிரீடிங் மெக்கானிசம் இருக்குது. ஸோ இது ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹீலியோட்ராபிக், ஸோ ரைட், கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதோட ஆயில் கண்டென்ட் 36-40%. இது 2012 எக்ஸாமில் கேட்டது. இதில் வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் புபா கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதில் எதுனா லினோலிக் ஆசிட், லினோலினிக் ஆசிட், இது ரெண்டுமே இருக்குது. ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஷார்ட் டூரேஷன் போட்டோ இன்சென்சிட்டிவ் கிராப், லைட்னால பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, டே நியூட்ரல் கிராப்னு அர்த்தம். போட்டோ இன்சென்சிட்டிவ், வைடர் அடாப்டபிலிட்டி டு ட்ரவுட் டாலரன்ஸ், அண்ட் வைடர் அடாப்டபிலிட்டியும் இருக்குது, ட்ரவுட் டாலரண்ட்டும் கூட இந்த கிராப். ஸோ கமர்ஷியலாக சீட் ப்ரொடக்ஷனுக்கு, ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனுக்கு CGMS யூஸ் பண்ணுறாங்க. செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியும் இதில் இருக்குது. சில ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ஹைப்ரிட் BSH1 1980 டவுனி முள்ளி ரெஸ்ட்டுக்கு ரெசிஸ்டன்ட். நிப்பிங் அப்படிங்கிற ஆப்ரேஷன் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனில் மேல் பேரண்டால் பண்ணுறாங்க, ரைட். ஸோ GO3ங்கிறது மியூட்டன் கல்டிவார், அதேமாரி மாடர்ன், ரம்சம் ரெக்கார்ட், சஞ்சீன் 85, ஜுவல்லமிக்கி, ஃப்ரீடோவிக் அப்படிங்கிறதெல்லாம் சன்ஃப்ளவரோட வெரைட்டி. ரீசெண்டாக சன்ஃப்ளவரில் டைரக்டேட் ஆஃப் ஆயில் சீட்லேருந்து ரிலீஸ் பண்ண ஹைப்ரிட் இது DRSH1. இதனுடைய சீட் ரேட் 5-6 கிலோ. ஸோ டார்மன்சி பிரேக் பண்ணுறதுக்கு எத்தரல் 25 ppm யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து போரானுக்கான இண்டிகேட்டர் பிளான்ட். போரான் டிஃபிஷியன்சி இருந்தால் ஈஸியாக அது இண்டிகேட்டர் பிளான் என்ன அர்த்தம், போரான் டிஃபிஷியன்சி போரான் கொஞ்சம் குறைஞ்சாலும் அந்த சிம்டம் காமிக்க ஆரம்பித்தோம். ஸோ அப்போ இண்டிகேட்டர் பிளான்ட் ஃபார் போரான் வந்து சன்ஃப்ளவர். இதில் அல்லிலோபதிக் எஃபெக்ட் இருக்குது.
ஸோ இந்த பிளான்ட் இருந்ததுன்னா பக்கத்தில் எந்த வீடும் வந்து வராது. பிகாஸ் இட் செக்ரிட்டி a காம்பவுண்ட் கால்ட் குளோரோஜீனிக் ஆசிட்ஸ் ஸ்கோபோலின் அப்படிங்கக்கூடிய காம்பவுண்டில் ரிலீஸ் பண்ணுறதுனால வீட்ஸ் க்ரோ ஆகாது. அலிலோபதிக் எஃபெக்ட் இருக்குது. இதில் ஆல்டர்னேரியா லீப் ஸ்பாட் ரஸ்ட்டுங்கிறதுல முக்கியமான டிசீஸ். ஸோ ஆல்டர்னேரியா பிளேட்டுங்கிறது ஒரு மேஜர் டிசீஸ், ஹியூமிட் ஏரியாவில் அதிகமாக வரும். ஸ்பேசிங் கொடுத்துருக்குறோம், சரி ரீட் பண்ண கூட தேவையில்ல, ஏன்னா கிராப் ப்ரொடக்ஷனில் மாறி இருக்கும், இதெல்லாம் இப்போ மாறியாச்சு. ஸ்போராக்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம், எதுக்கு நான் சீட் செட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் பின்னாடி நான் பார்ப்போம். அதாவது சப்ளிமெண்ட்ரி பாலினேஷனுக்கு போராக்ஸ் ஸ்ப்ரே பண்ணலாம், ஸ்போராக்ஸ் ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லை 2 ஹெட்டையும் பக்கத்தில் கொண்டு வந்து ரப்பிங் வந்து பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி படிப்போம். ஸோ சல்ஃபர் வந்து செல்ஃப் இன்கம்பேட்டபிள் வந்து இருக்குது. அதனால் வந்து இன்செக்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். மெயினாக ஃபீஸை தான் வந்து ஹனிபி தான் டிபெண்ட் ஆகிருக்கும். எதுக்காக? பாலினேஷனுக்காகவும் சீட் செட்டுக்காகவும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதை வைக்கணும். ஸோ 5 ஹனிபி ஹைவாவது ஒரு ஹெக்டருக்கு வச்சா தான் சீட் செட்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதில் ரொம்ப முக்கியம், இந்த கொஷின் கேட்பாங்க. அதாவது சன்ஃப்ளவரில் சீட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தடுக்கு பேர் தான் பஸ்டோவேட் வெரைட்டல் ரினோவேஷன் மாடல். அதாவது ஜென்ரலாக இன் ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டி ஒரு சுப்பீரியர் பிளான்ட்டை குவாலிட்டியை பொறுத்து லேப் அனலைசிஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறமேலு கலெக்ட் பண்ணுறோம். அதை வந்து எவலுவேட் பண்ணுறோம், அதனுடைய ப்ராஜினியை போட்டு செக் பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து அது இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணுற அந்த மெத்தடை தான் வந்து பஸ்டோவேட் வெரைட்டல் ரினோவேஷன் மாடல்னு சொல்கிறோம். ஸோ இதை படிச்சிங்களா புரியும், ரைட்? ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹைலி கிராஸ் பாலினேட்டட் கிராப். ஸோ ஓகேங்களா, 2 டைப் ஆஃப் ஃப்ளவர் இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். பாலினேட்டிங் ஏஜென்ட் ஹனிபி. இதில் சப்ளிமெண்ட்ரி பாலினேஷனாக என்ன பண்ணுறோன்னா ரப்பிங் தி ஹெட்ஸ், பக்கம் வச்சு இருக்கக்கூடியதை ஹேண்ட் ரப்பிங் பண்ணுறோம். ஸோ 58லேருந்து 60 நாளைக்கு அப்புறம் லாங் டூரேஷன் வெரைட்டியாக இருந்தால், ஷார்ட் டூரேஷன் வெரைட்டியாக இருந்தால் 45லேருந்து 48 நாளுக்கு அப்புறம் ஹேண்ட் பாலினேஷன் பண்ணலாம். ஸோ மஸ்லின் கிளாத் எடுத்துகிட்டு நாம் கையை வச்சு ரப் பண்ணலாம். ஸோ அப்போ தான் சீட் செட்டிங் ஆகும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹனிபி ஹைவ்ஸ் வந்து 5 பெர் ஹெக்டர் வைக்கலாம், இல்லை போராக்ஸ் ஸ்ப்ரே பண்ணலாம். சிலக்கக்கூடிய ஹைப்ரிட்ஸ் கொடுத்துருக்கோம், வெரைட்டியும் கொடுத்துருக்கோம். அடுத்த கிராப் வந்து ஜிஞ்சல்லி. ஸோ இதை வந்து குயின் ஆஃப் ஆயில் சீட்ஸ்னு சொல்கிறோம். அப்போ கிங் ஆஃப் ஆயில் சீட்ஸ் வந்து கிரவுண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரான்சிட்டி இருக்காது. அதாவது சில டைம் வந்து ஆயிலேருந்து ஒரு ஸ்மெல் வரும், இந்த ஜிஞ்சல்லியில் வராதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சிடேட்டன் ரான்சிட்டி, பழைய ஸ்மெல், சிக்கு வாசம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இங்கே சேலத்தில். உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, பட் அந்த ஸ்மெல் வந்து இதில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவை வந்து இதனுடைய ஆரிஜின் சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஜிஞ்சல்லி ஐ திங்க் ஸோ செசாமம் ஆப்பிரிக்கான்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷியோர். ஸோ இந்தியான்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் இது சொல்கிறாங்க. ஸோ ஆயில் சீட்லேயே வெரி ஆன்சியன்ட் கிராப், இது ரொம்ப பழமையான கிராப். ஸோ இது மல்டி ஃப்ளவர்டு ஃப்ரூட்டை வந்து கேப்சியூல்னு சொல்கிறோம். ஸோ ஆயில் கண்டென்ட் 46லேருந்து 56% இருக்குது, மேக்ஸிமம் மோஸ்ட்லி 50% இருக்கும். சீட் ரேட் வந்து 5 கிலோ. ஸோ இதில் ஒயிட் சீடட் வெரைட்டி வந்து SVPR1. இப்போ ரீசெண்டாக ஒரு ஒயிட் சீடட் செசாம் வெரைட்டி டெவலப் பண்ணியிருக்காங்க, ரெஃபர் பண்ணுங்கள், ரைட்? அடுத்தது வந்து கேஸ்டர். ஜிஞ்சல்லி வந்து ஒரு ஆஃபன் கிராஸ் பாலினேட்டட் கிராப், ஜிஞ்சல்லி செசாமம், உங்களை குயின் ஆஃப் சீரியல்ஸ் ஆயில் சீட்ஸ்னு சொல்கிறோம், குயின் ஆஃப் ஆயில் சீட்ஸ். ஸோ அடுத்தது சிஞ்சல்லி ஃப்ளைடி வந்து பில்லாய்டி. ஸோ சிஞ்சல்லியில் செசாம பில்லாய்டி ஒரு MLO டிசீஸ், அது லீஃப் ஹாப்பர் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது. அடுத்து கேஸ்டர், இது ஒரு நான் எடிபிள் ஆயில் சீட் கிராப். இந்த ஆயில் வந்து நம்ம சாப்பிட முடியாது. ஸோ கேஸ் கிராப், பணப்பயிர். இதனுடைய ஆரிஜின் வந்து எத்தியோப்பியா, மெயினாக வந்து ஆப்பிரிக்காவில் எத்தியோப்பியா. ஸோ ஆயில் கண்டென்ட் வந்து 48% வரைக்கும் இருக்குது, ஹையஸ்ட் அமாங் ஆயில் சீட்ஸ். மற்ற இதை ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆயில் கண்டென்ட் வந்து இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் படிச்சுக்காங்க, அந்த கண்டென்ட்டை வச்சுட்டு நீங்கள் படிக்க வேணாம். ஸோ ஓகேங்களா. ஸோ ட்ரைஃபார்மிங்க்கு இது சூட்டபுள், ஓகேங்களா. ரிசினோலிக், இது கொஷினில் கேட்பாங்க, ரிசினோலிக் ஆசிட் இதில் இருக்குது. கேஸ்ட்ரல் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரேட் இண்டஸ்ட்ரியல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எது எதுக்கு யூஸ் ஆகுது, ரைட் பாருங்கள். சோப் மேனுஃபேக்சரில் லூப்ரிகண்ட்டாக யூஸ் ஆகுது, ஹைட்ராலிக் பிரேக் ஃப்ளூயிடாக யூஸ் ஆகுது, பெயிண்ட் தயாரிக்க, டை கோட்டிங் தயாரிக்க, கோல்டு ரெசிஸ்டன்ட் பிளாஸ்டிக், வேக்சஸ், பாலிஸ், நைலான், ஃபார்மசிட்டிக்கல், பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரிக்கெலாம் யூஸ் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் டையிங் இண்டஸ்ட்ரி, ஸோ டர்க்கி ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டை ப்ராடக்ட் மேக் பண்ணுறது யூஸ் ஆகுது. ஆன்டி டெர்மைட் ஆக்டிவிட்டீஸ் இதில் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ரிசின் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து இருக்குது. லைஃப் ஸ்டாக் அதனால் இதை வந்து சாப்பிடாது, ரிசின்ங்கிற காம்பவுண்ட் வந்து இருக்கிறதுனால. ஸோ ரொம்ப முக்கியம், எரிசில்காம் ரேரிங்க்கு இந்த பிளான்ட் யூஸ் பண்ணுது. இது ஒரு கோஸ்ட் எரிசில்காம் ரியரிங்க்கு எஸ். ஸோ இதனுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா யூப்பர்பிசி. இது ஒரு மொனோசியஸ் கிராஸ் பாலினேட்டட் கிராப், புரோட்டோகைனஸ், விண்டு மூலமாக பாலினேட் ஆகுது. இது எல்லாமே கொஸ்டினுங்க. மொனோசியஸ் கிராஸ் பாலினேட்டட், புரோட்டோகைனஸ், விண்டு பாலினேட்டட் கிராப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிஸ்லேட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே மேலே இருக்கும், அதாவது மொனோசியஸுங்களாம் ஃபீமேல் ஃப்ளவர்லாம் மேலே இருக்கும், மேல் ஃப்ளவர்லாம் கீழ்பாட்டில் வந்து இருக்கும். ஸோ இந்தியா வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், இன்ஃப்ளாரசன்ஸில் மேல் கீழே இருக்கும், ஃபீமேல்லாம் மேலே இருக்கும். ஸோ குஜராத் வந்து லீடிங் ஸ்டேட்டு,
இதனோட இன்ஃப்ளாரசன்ஸ்க்கு பேர் ஸ்பைக்கு, ஹேண்டில் அல்லது ரிசீம்னு வந்து சொல்கிறாங்க. ரைட். ஸோ ஃபீமேல் ஃப்ளவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ டெம்பரேச்சரில் ப்ரொடியூஸ் ஆகும். மேல் ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா ப்ரொடியூஸ் ஆகும். இது ஒரு பெரனியல் கிராப், பட் ஆனுவலாக க்ரோ பண்ணுறோம். ஃப்ரூட் டைப் வந்து கேப்சூல், 3 செக்மெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ஒரு சீடு வந்து இருக்கும். இது ஒரு லாங் டே கிராப், ரொம்ப முக்கியம். ட்ரவுட் டாலரண்ட் லாங் டே கிராப். ஸோ டெம்பரேச்சர் இதனுடைய செக்ஸ் ஃபார்மும் மாற்றுது. இப்போ டெம்பரேச்சர் மோர் தேன் 32 இருந்தால் மேல்னஸ் ஆகும். இதுவே லெஸ் தேன் 32 இருந்தால் ஃபீமேல் ஃப்ளவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அதிகமாக. ரைட். மாய்ச்சர் டிஃபிஷியன்சி ஆனாலும் மேல் ஃப்ளவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதில் வெரைட்டி பாருங்கள், அருணாங்கிறது மியூட்டன்ட் வெரைட்டி, பாக்யா, சௌபாகியாலாம் இதனுடைய வெரைட்டி. அருணாங்கிறது மியூட்டன்ட் வெரைட்டி. அடுத்தது இது கொஷினில் கேட்பாங்க, டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் பிஸ்டிலேட் லைன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன். நம்ம என்ன சொன்னோம், பிஸ்டிலேட் லைன்லாம் என்னது, கைனோசியஸ் லைன். அப்போ டெம்பரேச்சரை பொறுத்து மாறக்கூடிய அந்த ஃபீமேல் லைன்லாம் கமர்ஷியலாக இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க. குஜராத்தில் 1968 ஃபஸ்ட்டு வந்து ஹைப்ரிட் ரிலீஸ் பண்ணுறாங்க. குஜராத் ஹேஸ்டர் ஹைப்ரிட் 3 ஃபஸ்ட்டு ஹைப்ரிட் இன் இந்தியா, கேஸ்டரில் ரிலீஸ் பண்ணது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஸ்டிலேட் லைனை வந்து டெவலப் பண்ணுறாங்க விஜாப்பூரில். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் காட்ச்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைப்ரிட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. காட்ச் ஒன்னுங்கிறது எதனுடைய ஹைப்ரிட்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இப்போ விபி ஒன்றுங்கிறது பிஸ்டிலேட் லைன், அந்த லைனை யூஸ் பண்ணி 1973 டெவலப் பண்ணாங்க. பட் வில்ட்டு ரூட் ராட்டுக்கெல்லாம் இது வந்து சசப்டபுளாக இருக்குது. அது இல்லாமல் CH2ங்கிறது இந்த வருஷத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. GCH2 அதேமாரி 4 வந்து இந்த வருஷத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் பாருங்கள். ஸோ மற்றதெல்லாம் ஹைப்ரிடோட பேரண்டேஜ், அதாவது GCH3 ஃபஸ்ட்டு ஹைப்ரிட், அதனுடைய பேரண்டேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்சி கோட்டிங் வந்து இருக்கும். அந்த கேஸ்டர் ஆமணக்குன்னு சொல்லக்கூடியதை கொட்டமுத்துன்னு இங்கே நாங்கள் சொல்லுவோம். ஆமணக்குன்னு சொல்லக்கூடிய கிராப்பில் மேலே வந்து ஒரு வேக்சி கோட்டிங் இருக்கும். அது சில்லிங்கில் இருந்தும் சாசிட் அட்டாக்கில் இருந்தும் பாதுகாக்குது. 4 விதமான ஃப்ளூம் இருக்குது. ஃப்ளூமிங்கே வராமல் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள், இது சிக்னல்னு இருக்குது, சிங்கிள் ஒரே ஒரு ஸ்டெம்மில் மட்டும் ஒரே ஸ்டெம்மில் மட்டும் ஒரு சிங்கிள் ப்ளூம் இருக்கும். டபுள்னா ஸ்டெம்லேயும் வரும், பிடிஓவில் வரும், லோயர் சைட்ஸ் ஆஃப் லீவ்ஸ்லேயும் வரும். ட்ரிபிள் ப்ளூம்னா எல்லா பிளான்ட் பாட்டிலேருந்தும் ஃப்ளவரிங் வர ஆரம்பிச்சிடும். ஸ்டெம்லேருந்து மட்டும் வந்து அது சிங்கிள், ஸ்டெம்மு பிடிஓ லோயர் சைட்ஸில் வந்து அது டபுள், ட்ரிபிள்னா எல்லா பாட்டிலேருந்து வரும். ரைட். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு கிராப்ஸில் முக்கியமாக இருக்கக்கூடியதோட ஃபீல்டு கிராப் ப்ரொடக்ஷன் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் இது எல்லாமே. ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம வந்து இன்னொரு இது வெஜிடபிளில் சீட் ப்ரொடக்ஷன் வேணால் பார்க்கலாம். ஸோ ஒரு நட் செல்லில் முக்கியமான பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க.